நான் அடித்த மணி கடவுள் கேட்டதோ இல்லையோ, நம்ம பிச்சு மணி அடித்த மணி கடவுள் கேட்டுருச்சுங்கிற மாதிரி சரியான டைமிங். தண்ணியில் யார் இருந்தாலும் சரி, குட்டி அப்பார்ட்மெண்ட்டையார் நீங்கள் லீடராக உட்காருவீங்க. சிம்பிள், அவ்வளோதான் மேட்டர். ரொம்பலாம் திங்க் பண்ண வேண்டாம். 3ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்குது. காலபுருஷனுக்கு 8ஆம் வீடுனா எதிர்பாராத ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் தட்டும். லாபஸ்தானத்தில் குருவுடைய பிளேஸ்மெண்ட்டுக்கு எவ்வளோ வேல்யூன்னு கேட்டால் 100க்கு 100. ஆனால் இப்போ நீங்கள் மாறுறதே ஒரு பெரிய லிஃப்ட் இன்டூ 3 டைம்ஸ் ஹைக்கு. மினிமம் 50% ஹைக்கோடு இருக்கக்கூடிய சேலரிக்கு தான் நீங்கள் போவீங்க. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஸ்ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, நமஸ்காரம். இப்போ 2026 குரு பயிற்சி ஆரம்பிக்க போது, இந்த 2026 வரக்கூடிய குரு பயிற்சி கண்டிப்பாக மக்கள் அனைவருக்கும் குரு அப்படின்னாலே ஒரு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் இருக்கு. இந்த கிரகம் எந்த மாதிரியான நல்ல பலன்களை மக்களுக்கு கொடுக்கறதுக்கு? அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாச தீர்த்த குருர் பவ்யா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. குரு பெயர்ச்சி அப்படின்னாவே எல்லாருக்கும் கொண்டாட்டம் தான். குழந்தைக்கு எப்படி சாக்லேட் வாங்கி கொடுத்தா கொண்டாட்டமோ, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா எப்படி சந்தோஷமோ, அந்த மாதிரி குரு வந்து மகிழ்ச்சியை கொடுப்பார். அதாவது தர்மத்துக்கு மீறிய விஷயங்களை கொடுக்க மாட்டார். தர்மமாக அறமாக நீங்கள் என்ன ஆக்சுவலாக சம்பாதிக்கணுமோ, ஆக்சுவலான சந்தோஷம் என்னவாக இருக்கோ அதுதான் வந்து குரு கொடுப்பார். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மே 26ஆம் தேதி வாக்கிய பிரகாரமோ, இல்லைன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை. வாக்கியம் பிரகாரம் அடுத்த வருஷம் வாங்க, இது ஒரு பெரிய கூத்தாக ஓடும். திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் ஜூன் 1ஆம் தேதி இரவு, ஜூன் 2ஆம் தேதி காத்தால் நடக்கிறது. ஸோ இது வந்து எங்கன்னா மிதுனத்திலிருந்து, கேந்திர ஆதிபத்திய தோஷத்திலிருந்து குரு உச்சபலம் அடையக்கூடிய கடகராசிக்கு பயிற்சி அடைகிறார் அப்படிங்கிறது பெரிய நல்ல விஷயம். கடகத்தில் குரு உச்சபலம் பெறும் பொழுது ரொம்ப பெரிய நல்ல விஷயங்கள் எல்லாருக்குமே நடக்கும். மெயினாக குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், மாணவிகளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், பசங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஃபேமிலிக்குள்ளே அந்யோன்யம் இல்லாத ஆட்கள் ஒன்று சேருவாங்க. அதே மாதிரி ரூல் என்ன இருக்கோ, அறம் என்ன இருக்கோ, அது ரொம்ப பெரிய அளவுக்கு வளரும். மகான்கள் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கப்படுது. அதில் ஓவராலாக நம்ம பார்க்கும்போது இந்த குரு மாறுறதுனால கன்னி ராசி நண்பர்களுக்கு, கடகராசி நண்பர்களுக்கு, விருச்சிகராசி நண்பர்களுக்கு, மகர ராசி நண்பர்களுக்கு, மீன ராசி நண்பர்களுக்கு ஃபேமிலி லெவலில் என்ன வேணுமோ அது நடக்கும். அதாவது ஜாக்பாட்னா இதுதான் ஜாக்பாட். பணங்காசு சார்ந்த ரீதியில் பார்த்திங்கன்னா மிதுனம், துலாம், கும்பம் இவங்களுக்கெல்லாம் வந்து பணம் காசு ரீதியில் ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் இந்த 12 ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை பண்ண போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். சார், இந்த குரு பயிற்சி காலம் அப்படின்றது எவ்வளோ நாட்கள் இருக்கும்? இந்த குரு பொதுவாக ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார்மா, முதல் விஷயம். ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி அதிச்சாரமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாருன்னே சொல்லலாம். ஓப்பனாக சொன்னால் டிசம்பர் மாதம் வந்து சிம்மத்துக்கு அதிச்சாரமாக போய் கேதுவோடு சேர்ந்து கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போகிறார். அதில் நிறைய மாற்றங்கள் கொடுக்க போது அது நம்ம ரெட்ரோ ஆன்மீகம்லேயே செப்பரேட்டாக அந்த சப்ஜெக்டாக நம்ம பேசலாம். ஒரு 2 months அங்கே இருக்கார். அதுக்கப்புறம் மறுபடியும் வக்கர கதியில் ரிட்டர்ன் வர்றார். வந்து குரு தன்னுடைய உச்சபலத்தை அடைகிறார். அது மே 2027 வரைக்கும் கண்டிப்பாக அந்த குரு வந்து அங்கே இருக்கார். அதனால் அதுக்கான நல்ல பலன்களே அதிகமாக நடக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான குரு பயிற்சி இருக்குன்னு பார்க்கலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய ராஜயோகம்னா என்னென்ன? நான் அடித்த மணி கடவுள் கேட்டதோ இல்லையோ, நம்ம பிச்சு மணி அடித்த மணி கடவுள் கேட்டுருச்சுங்கிற மாதிரி சரியான டைமிங். கன்னி ராசியில் பிறந்தாலும் சரி, கன்னி லக்னத்தில் பிறந்தாலும் சரி, கண்டிப்பாக இவங்க தான் வைஸ் சான்சலர், இவங்க தான் ப்ரொஃபஸர், இவங்களுக்கு தான் மெரிட்டு ஸ்காலர்ஷிப்பு, மெரிட்டு சீட்டு கிடைக்கிறது, அவார்ட்ஸ் கிடைக்கிறது. பாரத ரத்னா அவார்டு, இங்கே தமிழ்நாட்டில் அவார்டு, நந்தி அவார்டு, ஃபிலிம்ஃபேர் அவார்டு, இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு பேருக்காக சொல்கிறது கிடையாது. ஏகப்பட்ட சர்டிஃபிகேட் உங்கள் ஸ்கூலு, காலேஜு, கிளப்பு, இன்ஸ்டியூஷன் வந்து உங்களுக்கு வரும். நிறைய பேருக்கு தலைமை பீடமாக நீங்கள் மாறுவீங்க. நிறைய பேர் லீடர்ஸாக மாறுவாங்க. நிறைய பேருக்கு வந்து வேண்டான்னு சொன்னாலும் பதவி தள்ளிட்டு வரும். நிறைய பேருக்கு ப்ரமோஷன் வரும். ஒரு பெரிய ஒரு கழகத்தை, ஒரு கட்சியை நடத்துகிற அளவுக்கு ஜாதகம் மாறும். கண்ணியில் யார் இருந்தாலும் சரி, குட்டி அப்பார்ட்மெண்ட்டையார் நீங்கள் லீடராக உட்காருவீங்க. சிம்பிள், அவ்வளோதான் மேட்டர். ரொம்பலாம் திங்க் பண்ண வேண்டாம். என் ஜாதகத்துக்கு எவ்வளோ வலிமை இருக்குன்னு எனக்கு தெரியலன்னா அந்த வலிமைக்கு ஏற்ற நடக்கும். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 25 பேர் இருக்காங்கன்னா அந்த 25 பேருக்கு இவர் தான் வந்து மெயினாக சேர்மனாக இருப்பார். ஒரு கோவில் நிர்வாகம் பண்ணுறாங்கன்னா அந்த கோவில் டோட்டல் தர்மகர்த்தாவாக இவர் தான் இருப்பார். ஒரு காலேஜில் இருக்காருன்னா நீங்கள் தான் டீன் ஆக போகிறீங்க. இல்லை சார், நான் ஒரு கிளப்பு வச்சுருக்கேன்னா கிளப்பில் நீங்கள் தான் மெயின் பிரசிடென்ட் ஆக போகிறீங்க. இல்லை சார், நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், நீ தான் என் தலைவன். அப்படி தான் மாறும். அந்தளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அதே மாதிரி 3ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்குது. காலபுருஷனுக்கு 8ஆம் வீடுனா எதிர்பாராத ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் தட்டும். அது உங்களுக்கு பெரிய ஒரு யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி இளைய சகோதரன், சகோதரி
இவங்கனால ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை வம்பு வழக்குகள் வந்துன்றதா கூட அது கிளியர் ஆகிடும். 100% கடன், தொழில் கடன் எது வாங்கினாலும் சரி அது கண்டிப்பாக முடிஞ்சிடும். அது ஒரு பெரிய ஒரு வெற்றி ஸ்தானம்னே சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம். 7ஆம் இடத்துல சனிக்கு குரு பார்வை, கண்டகச்சனின்னு சொல்லுவாங்க. கண்டகச்சனி வேலை செய்யாது. இந்த அடுத்த ஒரு வருஷத்துக்கு சனி கப்புச்சுக்குன்னு உட்கார வேண்டியதுதான். ஏன்னா சுபகிரகம்னு சொல்லக்கூடிய குருவுடைய பார்வை பலனில் முழுவாக சனி லாக் ஆகிறதுனால கண்டகச்சனி வேலை செய்யாது. ஜாலியாக இருக்கலாம் நீங்கள். உங்களுடைய தொழில் வேலை முன்னேற்றம்ங்கிறது யாருனாலையும் தடுக்க முடியாது. நிறைய பேர் வந்து வெளியூர்லேருந்து பையன் வருவான், வெளிநாட்டிலேருந்து பையன் வருவான், வெளியூர்லேருந்து பொண்ணு வரும், கல்யாண பிராப்தம் எல்லாமே வந்து சும்மா துவம்சம் அருமையாக இருக்குது. கன்னிக்கு வந்து நான் கொடுக்குற மதிப்பெண் 95 மார்க்ஸ். அப்போ எதில் கவனமாக இருக்கணும்னா கால் முட்டி லிகமெண்ட்டு. அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக உங்களுடைய மூத்த அண்ணன் அல்லது அக்கா இவங்க ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் கவனம். கண்டிப்பா சார். கன்னிராசிக்கு ரொம்ப நல்ல பலன்கள்லாம் சொல்லியிருக்கீங்க. இதற்கு முன்பு வந்து குரு வந்து 10ல் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு வேலை பறிப்பு இருக்கும் அப்படின்னு நீங்க தான் சொல்லியிருந்தீங்க. இப்போ அந்த வேலை அவர்களுக்கு கிடைக்குமா? இதற்கு பின்பு அந்த வேலை வந்து 2 ஆங்கிள் இருக்குமா. குரு 10ல் இருந்தால் வேலை பறிப்போங்கிறது உண்மை. எந்த இடத்துல இருக்காருன்னு தெரியணும். 10ஆம் இடம்ங்கிறது வெறும் ஓவராலாக ஜென்ரிக்காக சொல்கிறது. கன்னிக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ லாபஸ்தானத்துக்கு குரு போயிடுறோம். லாபஸ்தானத்தில் குருவுடைய பிளேஸ்மெண்ட்டுக்கு எவ்வளோ வேல்யூன்னு கேட்டால் 100க்கு 100 உச்சபலம் பெறக்கூடிய குரு. அதனால் இப்போ நீங்கள் மாறுறதே ஒரு பெரிய லிஃப்ட் இன்டூ 3 டைம்ஸ் ஹைக்கு, மினிமம் 50% ஹைக்கோடு இருக்கக்கூடிய சேலரிக்கு தான் நீங்கள் போவீங்க. ப்ரமோஷன் ஓப்பனாக சொல்கிறேனே, இதுக்கப்புறம் என்ன வேணும்? அதனால் வேலைலாம் ரொம்ப ஜம்முன்ற பிரச்சனை. இப்போ அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்ல தொழில் தொடங்கினா நல்லா இருக்கும்னு சொன்னீங்க. இந்த தொழில் எந்த மாதிரியான தொழிலா இருந்தால் இவர்களுக்கு சிறப்பா இருக்கும்? எனி கைண்ட் ஆஃப் ஃபினான்ஸு, ஸ்கூலிங்கு, ஆர்கிடெக்சர், பில்டிங்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் ஓரியன்ட், கன்சல்டன்ட் ஓரியன்ட், இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் மருத்துவம் கூட இவங்க பண்ண முடியும், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பா இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் சிறப்பா இருக்கும்? லாபஸ்தானத்திலேயே குரு கனெக்ட் ஆகிறதுனால இஷ்ட தெய்வத்தை வழிபாடு. சார் எனக்கு வந்து ஐயப்பன் தான் பிடிக்கும் சார், எனக்கு முருகன் தான் பிடிக்கும் சார் அப்படின்னா திங்கட்கிழமை காத்துல 6 to 7 எந்த தெய்வம் உங்களுக்கு மனசுக்கு பிடிக்குதோ. இல்லை சார் எனக்கு சிவன் தான் சார், எனக்கு பெருமாள் தான் சார், எந்த தெய்வத்தை பிடிக்குதோ அந்த 6 to 7 சுவாமி தரிசனம் பண்ணுங்க. மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய வஸ்திரம் கொடுங்க. முடிஞ்சா தேன் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் கூடும். சூப்பராக இருக்கும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சனி பயிற்சி, இந்த கண்டக சனி, அஷ்டம சனி, இந்த மாதிரியான சனி பயிற்சினால எனக்கு பல தாக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குரு பயிற்சி பலன்கள்னால இந்த சனி பயிற்சியுடைய தாக்கங்கள் குறையுமா? அருமையான கேள்வி. முதல் விஷயம், சனியை பார்த்து பயப்படாதீங்க. பயப்படணும் யாருன்னா தப்பு பண்ணுறவன் தான் பயப்படணும். போலீஸை பார்த்தா யார் பயப்படணும்? திருடன் தான் பயப்படணும். அந்த மாதிரி சனினாவே பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் கிடையாது, உழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். கரெக்டாக உழைச்சோன்னா ரிசல்ட் வரும். நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா 7ரை சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, ஜென்ம சனி, இது எல்லாமே வந்து கொஞ்சம் கண்டங்களை கொடுக்கும். அதாவது 7ரை சனிலாம் நடக்கும்போது நம்மளை வாட்டி எடுக்கும், தூக்கம் கூட கொடுக்காது. ஆனால் என்ன ரியாலிட்டினா இந்த வருஷம் அந்த ஒரு சனியுடைய தாக்கமே இருக்காது. ஏன்னா அந்த குரு பார்வையே சனி மேலே இருக்கும்போது சனியோடைய கெட்ட விஷயங்கள் செய்கிறதுக்கான அதிகாரம் கிடையாது. உங்களுக்கு பவர் கொடுத்தா தான் நீங்கள் விளையாடுவீங்க. உங்களுக்கு பவர் நான் எடுத்துடுறேன், அப்போ நீங்கள் எப்படி விளையாடுவீங்கிற மாதிரி அந்த குருவுடைய பார்வை பலம் 12 ராசிகளுக்கும் இந்த சனியுடைய தாக்கத்தை அப்படி 85% கட் பண்ணிடும். அது என்ன பண்ணும்? 80% கர்மாவை நடத்தி வைக்கும். கர்மானா செத்து போகிறது கிடையாது. கர்மா என்றால் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள். அதாவது வேலையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவுக்கு வேலை பெண்டை கட்டும், ஆனால் ரிசல்ட் கொடுக்கும். உங்களை வேலை செய்ய வைக்கும். சில பேர் கல்யாணம் ஆக வேண்டி தள்ளி போயிடுதுன்னா கல்யாணம் ஆக வைக்கும். சில பேர் குழந்தையே பிறக்கலைன்னா குழந்தை பிறக்க வைக்கும். சில பேர் வெளியூர் போய் செட்டில் ஆகணுங்கிறவன் ஒரு 6 வருஷமாக ட்ரை பண்ணுறேன், இப்போ நடக்கும். டிலேடு சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டிலேடு சக்ஸஸ் எல்லாமே கிளியர் ஆகும். சனி குரு திரிகோணத்தில் மாட்டும் போது நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த மகா யோகத்தில் இந்த ஒரு வருஷத்தில் சோகால்டு யார் என்ன வேணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அடுத்த 8 வருஷத்தில் அது நடக்கும். மேனிஃபெஸ்ட்டுங்கிறது புது வார்த்தைலாம் கிடையாது, நம்மக்கிட்ட இருக்கிறது தான். வேண்டிக்கிங்க சார் அப்படின்னு கோயிலில் போய் சொல்லுவோம்ல, சங்கல்பம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, அதுதான் மேனிஃபெஸ்ட்டு. அதனால் எல்லாருக்குமே நடக்கும். நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க. சனியுடைய பாதிப்புகள் எதுவும் இருக்காது, சூப்பராக இருப்பீங்க. மே 28ஆம் தேதி காலை 8லிருந்து 11 மணிக்குள்ளே நம்ம, அதாவது இந்த குரு பயிற்சி மகா யாகம்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அதிக மாதம் அப்படின்னு சொல்லுவோம். இருக்கிறதுல ரொம்ப உன்னதமான மாதம் அந்த அதிக மாதம். அந்த அதிக மாதம் குரு பயிற்சி மகா யாகம் 33 தேவதைகளை ஆவானம் செய்து கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய வியாசராஜ மடத்தில் நம்ம அதை பண்ண போகிறோம். பப்ளிக் எல்லாருமே வரலாம், ஆனால் முன்பதிவு அவசியம். அதுக்கான நம்பர்ஸ் கீழே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்கங்க. உங்கள் ஃபேமிலிக்கு செப்பரேட்டாக ஒரு அதுக்கான சங்கல்பம் அர்ச்சனை எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கான பிரசாதமும் வாங்கிட்டு போகலாம். எல்லாருக்குமே இந்த குரு நல்லது தான் பண்ணுவார். உங்கள் ஃபேமிலி எல்லாருமே நீங்கள் நல்லா இருக்கணும்,
தீர்க்க ஆயுஷ்மான் பவான்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சர்வே ஜனா சுக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்தோன்னு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி. கண்டிப்பா வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி சார்.